வாரம் நம்ம அகத்தாய்வுல உள்ள ஒரு தலைப்புல வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துக்கிட்டோம் ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கு ஆசை சீரமைத்தல் அப்படின்னு மகரிஷி கொடுத்த ஒரு சிறப்பான தலைப்புல நம்ம சிந்திக்கலாம். பொதுவாக உலக இயக்கத்தின் காரணத்திற்கு மூலமாக இருப்பதே ஆசைதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்போ ஆசை அது எந்த விதமான ஆசையும் இல்லாமல் இருக்க முடியுமா என்றாலும் அது முடியாது. பொதுவாக 2 வார்த்தைகள் ஆசையின் அடிப்படையில குறிப்பிடுறாங்க. ஆசை என்ற பொருளின் அடிப்படையில குறிப்பிடுறாங்க. ஒன்று விருப்பம், இன்னொன்று தேவை. நீங்கள் தேவைக்கு ஏதாவது செய்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு துன்பத்தை தராது. ஆசை அல்லது விருப்பத்தின் காரணமாக ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது அது பொதுவாக துன்பத்தை தான் மனிதர்களுக்கு அது செய்கிறது. வேதாத்ரி மகரிஷி சாமி கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், கடவுளை எப்ப சந்திக்கலாம், அவர் எவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறார். தியானத்துல அவரை மீட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்கிறார். அப்போ மகரிஷி அவங்க சொல்றாங்க, தியானம் என்பது உன் மனதை அடக்கிறதா, மனதை அறிவதற்கு தான்ப்பா. ஆனா கடவுளை அறியணும்னா நீ ஒரு பேப்பரை எடுத்து உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குதுன்னு அந்த பேப்பர்ல எழுது. அந்த ஆசைகள் எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு அந்த ஆசைக்கும் முதல் ஆசைக்கும் கடைசி ஆசைக்கும் எவ்வளவு எழுதியிருக்கியோ அதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் கடவுளை சந்திப்பதற்கான உனக்கான தூரம் அப்படின்னு சொல்றார். அப்போ மகரிஷி என்ன குறிப்பிடுகிறார், ஆசை என்ற ஒரு விஷயம் மனிதனை கடவுளிடம் நெருங்குவதிலிருந்து தடுக்கிறது. கடவுள்னு இங்க கூறப்படுவது என்ன அப்படின்னா மன நிம்மதி. ஆசை அதிகரிக்க அதிகரிக்க அதை தேட வேண்டிய அவசியம் மனிதனுக்கு ஏற்படுகிறது. தேட வேண்டிய அவசியம் ஏற்படுவதனால உடலால துன்பப்படுகிறான், உள்ளத்தால துன்பப்படுகிறான், மனிதர்களால துன்பப்படுகிறான். அப்ப ஆசை குறைய 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 அவனுடைய கமிட்மெண்ட்ஸ் குறைகிறது. அந்த கமிட்மெண்ட்ஸ் குறைய குறைய தேவையின் நிமித்தம் ஒருத்தன் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் பொழுது ஆசை அங்கு இல்லாததால் தேவையின் காரணமாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் பொழுது நிம்மதி அவனிடம் தானாக ஏற்படுகிறது. ஒன்றை செய்ய நிம்மதிக்காக ஓடி தேடி அலைய வேண்டியதில்லை. நம்ம முன்னாடி கூட ஒரு பயிற்சியில ஆசை சீரமைத்தல் பயிற்சியில நோட்டு கொடுத்துருப்போம், பயிற்சி எல்லாம் எழுதுறதுக்கு. அப்போ ஆசையை சீரமைக்கிறதுக்காக நீங்க ஒரு நோட்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு ஒரு 5 ஆசை 10 ஆசை எழுதுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு அம்மா வந்து அதை எழுதலை, சும்மா உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், என்ன உங்களுக்கு ஆசையே இல்லையா, சரியாயிட்டீங்களா, ஒண்ணுமே உட்காந்துருக்கேன், இல்லாட்டா உங்களுக்கு ஆசை எல்லாம் சரிட்டா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை சார், நீங்க கொடுத்த நோட்டு எங்களுக்கு பத்தாது, அவ்வளவு ஆசை இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த நமக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் அல்லது விருப்பங்கள் முதல்ல நியாயமானதா என்று நம்ம சிந்திக்க முடிவு செய்யணும். நல்லா யோசிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய விருப்பங்கள், இது நியாயமானதா அப்படின்னு நீங்க நல்லா யோசித்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே 50% ஆசைகள் வந்து விலகிடும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு வயதான அம்மா, வயதுன்னா ஒரு அரௌண்ட் 60 தான் இருக்கும். நான் அவங்கள போன வாரம் சந்திச்சேன். அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு அந்த ட்ரெஸ் என்ன பேருன்னு தெரியல, இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க,
அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. என் கணவர் வந்து வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல தன்னைய வந்து இளமையாக காண்பிப்பதற்கு, தன்னுடைய உள்மனம் ஒன்றை சொல்லத நிறைவேத்தி அவங்க ஆத்மாவ சாந்தி அடைய செய்வதற்கு, அப்படிப்பட்ட ஒரு உடை. அது சின்ன பிள்ளைங்க போடுறது. எனக்கு பேர் இப்ப ரீசென்ட்டா வரமாட்டுது மனதுல. அது என்னன்னு தெரியல. இப்போ போட்டிருக்காங்க அந்த பிள்ளைங்க. அ ஹாஃப் கட்ல அப்புறம் ஒரு ஒரு ஸ்கர்ட் மாரி கீழ வரும். அப்போ அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. தன்னை பற்றி அவங்களுடைய வயது, அவங்களுடைய சூழல், அவங்க வீட்ல உள்ளவங்களுடைய மனோநிலைமை இதெல்லாம் புரியாம, ஒரு விளையாட்டாக அந்த ஆசைய நினைக்கும் பொழுது, இது ஒரு சிறிய விஷயம் தான். ஆனா, அது தேவையானதான்னா சுத்தமா தேவையில்ல. அது தகுதியானதான்னா அந்த உடை தகுதியானதும் இல்ல. அப்போ இப்படி நம்மள அறியாம, அந்த காலத்துல நான் அப்படி நினைச்சு, ஆகவே இந்த காலத்துல இதை செய்தேன் என்றோ, இப்படி நம்மளுடைய மனமே, நமது மனதிற்கு உள்ளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களே, அத உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கு. அதான் சிக்கல். அந்த ஆசைப்படுறது வந்து நம்ம ஏதோ நமக்கு உண்மையான தேவை இருக்கு போல மனதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அப்படி உண்மையான தேவையே இல்ல. சிலவங்க என்ன செய்றாங்க, அ ஸ்மோக் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அப்படி பண்ணுனா தான் சில நேரம் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஸ்மோக் பண்ணலைன்னா பாத்ரூம் போக முடியாது. அது உண்மையிலேயே தேவையில்ல. அது விருப்பமும் இல்ல. அது ஒரு அடிக்ஷனாக மாறுகிறது. ஆசை என்பதே ஒரு அடிக்ஷனுக்கு உள்ளாக தான் போகுது. அதனால தான் நம்ம மன நிம்மதி இழந்து அப்படியே போய்க்கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் வந்து 4 விஷயங்களுக்கு உட்பட்டு ஆசை என்ற விதத்துல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். 1, புகழுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். இன்னொன்று, அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். இன்னொன்று, பொருளுக்காக, அதாவது பணம், செல்வந்தன் என்ற விஷயத்திற்காக ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான். இன்னொன்று, புலனின்பம் என்கின்ற விஷயத்திற்காக, ஆசைக்காக தன்னை தகவமைத்துக் கொள்றான். 4 விஷயம் சொல்லியிருக்கேன். புகழை விரும்பி நாம் சில காரியங்களை செய்கிறோம். பொருளை விரும்பி சில காரியங்களை செய்கிறோம். புலனின்பத்தை விரும்பி சில காரியங்களை செய்கிறோம். செல்வத்தை விரும்பி சில காரியங்களை செய்கிறோம். நீங்க இந்த 4ல 1ல மேல இருப்பீங்க. மத்த 3 கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏதோ ஒன்று உங்கள்ட்ட அத விரும்பி நீங்க செய்யற ஆளாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். அப்போ ஒரு ஆளு 4 போட்ல மாத்தி மாத்தி கால் வச்சு ஏதாவது ஒண்ணுல மேல வந்துர மாட்டோமா? அப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும். எப்படி நினைக்கிறோம்? ஒருவேளை நமக்கு பணம் சம்பாதிக்க முடியலன்னா, பரவால்ல. ஏதாவது ஒரு இதுல போய் புகழ் அடைந்துரலாம்னு நினைக்கிறோம். புகழடைய முடியாட்டாலும் பரவால்ல. இருக்கிற கையில உள்ள காசு அது இதெல்லாம் வச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி, நெறைய சாப்பாடு, நெறைய அனுபவங்கள், பல விஷயங்கள் எல்லாம் செய்து சாட்டிஸ்ஃபை ஆயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாட்டா ஒரு பதவியில இருந்து அதிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. நம்ம இப்படி ஏதாவது ஆகணும்னு நெனச்சு தான் துன்பத்த உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரிதான், அரசியலாக இருந்தாலும் சரிதான், அலுவலகமாக இருந்தாலும் சரிதான். ஏதோ ஒன்றை அடைந்து அதன் மூலம் தான் என்ற ஒன்றை நிரூபிப்பதற்காக மனிதன் ஆசைப்படுகிறான். இத பல்வேறு விதத்துல நான் விவரிக்காம ஒரு சுருக்கமா ஒண்ண சொல்றேன். புத்தர் ஒரு சபையில பேசிட்டு இருக்கிறார். சபையில ஒரு கூட்டம். ஒரு மரத்தடியில ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறார். புத்தருக்கு ஒரு மர நாற்காலியை கொண்டு ஒருத்தர் வைக்கிறார். புத்தர் தற்செயலா சீட்டிங் கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தரையிலேயே உட்கார்ந்துக்கிறார். அப்போ கூட்ட முடிவுல ஒரு பெண்மணி புத்தர்ட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க ஒரு ஞானி, மகான், தரையில உட்கார்ந்திருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்காக அந்த ஆசனம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்போ புத்தர் சொல்கிறார், தரையில் உட்கார்ந்திருப்பவன் தவறி விழுவதில்லை அப்படின்னு சொல்றார்.
தரையில் உட்கார்ந்திருப்பவன் தவறி விழுவதில்லை. இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, இருக்கையில் கடைசி இருக்கையாக தேர்ந்தெடுத்துக்கொள், அதுவே நிரந்தரமானது அப்படின்னு சொல்ற. 2 பேர் புரட்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. தரையில் இருப்பவன் தவறி விழுவதில்லை, இருக்கையில் கடைசி இருக்கையாக தேர்ந்தெடுத்துக்கொள், அது நிரந்தரமானதுன்னு இயேசுபிரான் சொல்றார். அப்படின்னா என்ன பொருள்? உன்னுடைய ஆசை குறைவாக இருந்தால், உன்னுடைய இடம் லீஸ்டாக இருந்தால், உனக்கு பொறுப்புகள் இல்லாமல் இருந்தால், நீங்கள் தலைவராக வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை. நீங்கள் லீடராக ஆகித்தான் ஆக வேண்டும் என்றால் அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. அததான் உயரம், சீட்டுன்னு சொல்றார் புத்தர். இயேசு கிறிஸ்து சொல்ற கடைசியில உட்கார்ந்துக்கப்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா சீட்ல உட்கார்ந்தேன்னா உன்னை விட பெரிய ஒரு ஆள் வந்தா உன்னை எழுப்பி விட்டுருவாங்க. அப்போ உனக்கு கடைசி சீட்டு கூட கிடைக்காது. நம்ம மனசு படாத பாடுபடுது ஆசையின் காரணமாக. ஃபர்ஸ்ட் சீட், புகழ் வேண்டும், நிறைய பேர் நம்மளை பாராட்ட வேண்டும், நிறைய பேர் அப்படி புகழ வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், நீங்க அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும், உங்கள் உடை நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லணும், உங்களை விட்ட ஆள் இல்லைன்னு சொல்லணும், இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் அதை முற்றிலும் களைந்து விடுங்கள். அதற்கு நமக்கு சிறந்த குரு இருக்கிறார், வேதாத்திரி மகரிஷி. அதை தொடர்ந்து ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா. ஐயாவிடம் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில், ராதாகிருஷ்ணன் ஐயாவிடம் நான் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில், என்னை யாராவது ஒரு வார்த்தை பாராட்டியோ புகழ்ந்தால் சொன்னால் அதற்கு நான் ஒருபோதும் மயங்கியதில்லை, இந்த காலர் உயர்வதில்லை, அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்று அவர் என்னிடம் கேட்டால், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உங்களிடம் இருப்பது ஒன்று மட்டும் போதுமானது என்று நான் கூறுவேன். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். ஆகவே அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, எந்த விதமான விஷயங்களாக இருக்கட்டும், அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது இன்ன பிற விஷயங்களாக இருக்கட்டும், எதன் மீதும் ஆசையும் பற்றும் கொள்ளாதீர்கள். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஒன்றும் வேண்டாத ஒரு மனோநிலையில் ஒருவன் இருக்கும் பொழுது அந்த மனம் ஒரு இறகை விட, ஒரு சிறிய பறவையின் இறகை விட லேசானதாக இருக்கிறது. அவ்வாறு லேசாக இருப்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் அந்த ஆதி சிவம். சிவம் என்பது எளிதிலும் எளிதானது, உயர்ந்ததிலும் உயர்ந்தது. ஆகவே நீங்கள் எப்பொழுது ஆசைக்கு அடிமையாகாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எளிய மனதுடன் இருப்பீர்களேயானால் உங்கள் மனம் சிவத்தை தேடி அலைய வேண்டியதில்லை, அதுவே சிவமாக மாறி. ஒரு காட்டு பகுதியில ஒரு கோவில் இருக்கு. அந்த பகுதியில சில சில பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கோவில்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வயதான முதியவர் படுத்திருக்காரு. இது யாருடா இங்க வந்து ஒருத்தர் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த போனவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவர் ஒரு வயதானவர் படுத்திருக்கிறார். ஆனா அப்பந்தான் பாக்குறாங்க, அவருடைய கால் வந்து அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு, சிவலிங்கத்தினுடைய தலை மேல அந்த கால் இருக்கு. அவர் உறங்கிட்டு இருக்கிறார். இப்ப இவங்களுக்கு பார்த்து, ஐயோ சாமி மேல கால் வச்சு உறங்குறாரே அப்படின்னு சொல்லி அவரை தட்டி எழுப்பி, ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேட்கணும். நான் சும்மாப்பா ஒரு எளிமையானவன், இந்த பக்கத்துல வந்தேன் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன், களைப்பா இருந்தது படுத்துட்டேன். இல்லையா, நீங்க ஒரு சிவலிங்கம் மேல காலை வச்சு படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி, என் காலை கொஞ்சம் அதுல இருந்து நகர்த்தி தள்ளி வச்சிருங்கப்பா, எனக்கு களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 2 பசங்க அந்த காலை எடுத்து தள்ளி வைக்கிறாங்க. ஆனா அவர் காலை தள்ளி வச்சதும் சிவலிங்கம் அவர் கால் கூடயே வருது.
இந்த பக்கம் வைக்கிறாங்க, இங்க வருது, அந்த பக்கம் வைக்கிறாங்க, அங்க போகுது. அப்படி என்றால் என்ன பொருள்? இது கதைதான். என்ன பொருள் என்றால், தூய மனதுடன், எளிமையான மனதுடன், தேவையற்றவைகளுக்கு ஆசைப்படாத மனிதனிடம் கடவுள் நெருங்கி வருகிறார். நீங்க போக வேண்டாங்க. ஹி வில் கம். கர்த்தரை நோக்கி காத்திரு. பி ஸ்டில் அண்ட் நோ. அப்போ உங்களுக்கு எப்பொழுது உங்கள் மனதில் எளிமை ஏற்படுகிறதோ, எப்பொழுது உங்கள் தேவை சுருக்கமாக தான் இருக்கிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் லகுவான மனிதர்களாக மாறுகிறீர்கள். உங்களை விட அற்புதமான மனிதர் ஒருவரும் இல்லை அப்போது. ஆனா நம்ம புகழ், செல்வாக்கு, அதிகாரம், புலனின்பம், பணம், பொருள் அப்படின்னு போகும்போது நமக்கு நிறைய கெட்ட கெட்ட குணங்கள்லாம் வரும். பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இந்த ஆசை காரணமாக வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்கான பேச்சு. இந்த ஆசை சீரமைத்தல் 2 விதமா எடுத்துக்கலாம். குடும்ப பொறுப்பிலிருந்து எவ்வாறு ஆசையை சீரமைப்பது, ஆன்மீக வாழ்வில் எவ்வாறு ஆசையை சீரமைப்பது. நம்ம எல்லாம் ஆன்மீக பாதையில போயிட்டு இருக்கோம். தூயோன் என்ற நிலையை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆசை என்பது ஒரு அழுக்கு. சொல்றாரு, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்குள்ள ஆசை இருக்கு, அது மாசு. வள்ளுவர் சொல்றார். மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண். மத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தான தருமம் என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்லை. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். அப்போ நம்ம ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்கு ஆசை என்ற வார்த்தையே அதிகபட்சமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக நாளைக்கு நம்ம யாரும் துறவியாக போறதில்லை. திருநெல்வேலியில இருந்து யாராவது அல்வா கொடுத்தா சாப்பிட்டுக்கிடுங்க. ஆனா மனம் ஒரு எளிமை தன்மையில் நிறைவாக இருக்க வேண்டும். எளிமை என்பதே சிவநிலைக்கான தன்மை. ஆன்மீக பாதையில் செல்பவர்களுக்கு அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடாது. அதிகமாக உண்ண வேண்டும், அதிகமாக புலனின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதிகமாக பொருள் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அதிகமான பொருள் சேர்த்தவர்கள் யாரும் நிம்மதியாக இருப்பதாக தெரியல. எங்க ஊர்லயே நம்முடைய மன்ற அன்பர்கள் கிட்ட மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஒரு கன்சோல் அல்லது கவுன்சிலிங்காக வர்றாங்க. அவர்கள இல்லாத பொருள் இல்லை. நிறைய கார்கள் இருக்கு, நிறைய வீடு பண்ணலாம், எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. என்னங்க இப்படி இருக்கீங்க, உங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க, எங்களால இருக்க முடியலையே, இவ்வளவு வச்சிருக்கமே, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, எங்களால ஃப்ரீயா இருக்க முடியலையேன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம படிச்ச பாடத்தினுடைய பெருமை தெரியுது எனக்கு. இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனிதர்களை, மனவளக்கலை ஆசிரியர்களை சந்தித்து, மகரிஷியை சந்தித்து, அதை தொடர்ந்து கையை பிடித்து நடத்தி கொண்டு சொல்லும் ராதாகிருஷ்ணய சந்தித்ததனுடைய பலன் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட என்னமோ இருக்கு, ஆனா எங்கள்கிட்ட அது இல்லையே அப்படின்றாரு. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த 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 ஒரு மனோநிலையை நமக்கு மனவளக்கலை கொடுக்கிறது. அது எப்படி கொடுக்குது? அந்த எளிமை தன்மையை நாடும் பொழுதுதான் அது வருது. அப்ப அந்த ஆன்மீக பாதையில் எளிமையாக இருப்பது அல்லது பிற புற புற விஷயங்களில் அதிகப்படியான இல்லாமல் இருக்கு, இதையெல்லாம் தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா சிந்தனை அல்லது பல்வேறு சத்சங்கங்களின் உரையை கேட்டல். அதே நேரத்துல பொருளாதார வாழ்க்கை.
குடும்ப வாழ்க்கையில் ஆசை எவ்வாறு சீரமைப்பது அப்படிங்கும் பொழுது, ஒரு வீடு இருக்குது. அங்க அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய வருமானம் ரூ. 30,000 அப்படி வச்சுக்கிடுங்க. ஆனா, வாடகை இவ்வளவு குடுக்கணும். சாப்பாடு, பலசரக்கு ஜாமான்கள் வாங்குறதுக்கு இவ்வளவு குடுக்கணும். பள்ளிக்கு குழந்தைங்களுக்கு இவ்வளவு குடுக்கணும். பல்வேறு விதமான தேவைகளுக்கெல்லாம் குடுக்க முடியும்போது, அவங்களுக்கு அந்த 30,000 போதல. அப்படி வச்சுக்கிடுங்க. அப்போ அதுக்காக அவங்க எதையுமே இழக்க முடியாது. படிப்ப வேண்டான்னு சொல்ல முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? சில சின்ன சின்ன விஷயங்கள் செய்யாம இருக்க முடியுமா? அப்ப அதை எவ்வாறு செய்வது என்று நம்ம பார்த்தோமேயானால், அந்த வீட்டுல மனைவிக்கு கணவன் வேலைக்கு போய் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறாங்க. அது காணல. நார்மல் லைஃப்க்கே காணல. அப்போ மனைவி ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிந்திருந்தால், அவர்களும் வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த குடும்ப பொருளாதார சூழ்நிலையை சமன் செய்ய வேண்டும். அதற்கு கணவர்கள் மனைவிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை அனுமதிக்க வேண்டும். அப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனா அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் ஒய்ஃப வேலைக்கு அனுப்ப மாட்டேன். நானும் இவ்வளவுதான் சம்பாதிப்பேன். அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆனா செலவு வருது, கடன் வருது. ஆனா கடன் வராம இருக்கணும் அப்படின்னு அந்த ஆள் கேட்கிறாரு உங்கள்ட்ட. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நீ மனைவியும் வேலைக்கு அனுப்ப மாட்ட, நீயும் நிறைய வேலை செய்ய மாட்ட. ஆனா இவ்வளவும் செலவாகுது அப்படின்னா, நீ 3 நேரம் சாப்பிடாத, 2 நேரம் அல்லது 1 நேரம் சாப்பிடு. போதும் உனக்கு. உன் அறிவுக்கு அது போதும் அப்படின்னு தான் சொல்றேன். அப்படின்னு இந்த கதை மகரிஷி சொன்னது. அப்போ உங்களுக்கு உண்மையான தேவை இருப்பின், நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. உண்மையான தேவை. உண்மையான தேவைக்கே இல்ல. அப்ப நம்ம உழைத்து தானே ஆகணும். அல்லது ஒரு பொருளை வாங்க போகிறோம். அந்த பொருள் உண்மையிலேயே எனக்கு பயனுடையதாக இருக்கிறதா? அதை வாங்குவதற்கு வசதி இருக்குதா? அல்லது வசதி வாய்ப்பு இருந்தாலும், அத வாங்கி நான் நல்லா பயன்படுத்துவேனா? இல்லாட்டா ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துவேனா? இல்ல அப்டின்னா, நான் வாங்கக்கூடிய பொருள் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அத வாங்கலாம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றார். நான் தான் இருக்கிறேன். ஒரு பைக் வேணும். நான் ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன். பைக் கண்டிப்பா வேணும். அப்போ ரூ. 1,00,000 ரூ. 1,50,000 குடுத்து பைக் வாங்குறதுக்கு என்ட்ட பணம் இல்ல. அப்படி வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த பைக் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணுமா? அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா பைக் இல்லாம மார்க்கெட்டிங் தொழிலுக்கு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும் பைக்ல. அப்போ நான் என்ன செய்றேன்? என்கிட்ட பணம் இல்ல. கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 25,000 இருக்கு. அத குடுத்துட்டு பேலன்ஸ் மந்த்லி இஎம்ஐ போடணும். அந்த இஎம்ஐ கட்டுவதற்கு எனக்கு வருமானம் வருகிறதா நான் பார்க்கணும். சரி கட்டிக்கலாம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா வாங்கலாம். சரி பைக் வாங்கியாச்சு வேலைக்கு போறதுக்கு. அதான் பைக்கோ, காரோ வாங்கியாச்சு. ஆனா அத வச்சுட்டு அடிக்கடி டூர் போனா பர்ப்பஸ் சால்வ் ஆகாது. அப்படி போகாம இருக்கணும். சரி இந்த பைக் என்னுடைய தொழிலுக்கும் பயன்படும். அவசரமா ஒய்ஃப கொண்டு எங்கேயாவது விடுறதுக்கும் பயன்படும். என் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்கும் பயன்படும். அப்படின்னா பரவால்ல. உன்ட்ட 25,000 தான் இருக்கா? நீ அந்த கடன் வாங்கி அந்த பைக்க வாங்கி உன் தொழிலுக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் குழந்தைகள், குடும்பத்திற்கு உதவும்படி வைத்துக் கொள்ளலாம். இது பொருளாதார அடிப்படையில குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லப்படக்கூடியது. அப்படித்தானே? அப்போ இது நன்றாக ஒரு ஒரு ஆசை ஒரு பிற விஷயங்களில் பயன்படுமானால், பிறருக்கு பயன்படுமானால், நீங்க அத சரியாக செய்யலாம். இன்னும் சில விஷயம் திருமணங்கள் அப்படின்லாம் வரும்போது, சில ஆடம்பரம் ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட்டு போகுது. அதுலயும் கவனம் செலுத்தி அந்த குழந்தைங்களோட இப்போ குழந்தைங்க கொஞ்சம் முன்னாடி நார்மலா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளிடம் பேசி இதை எளிமைப்படுத்துவதற்கு அவர்களுடைய பொதுவா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மனம் இருக்கும் ஒரு இடத்துல. எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த திருமணங்கள்ல உங்க மகள் அல்லது மகன்ட்ட இந்த திருமணத்துல கொஞ்சம் செலவ குறைச்சிட்டு, இல்லாதவங்களுக்கு இந்த செலவ நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டா உடனே ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கும் இளைஞர்களுக்கு. அப்ப அந்த மாதிரி சில விஷயங்களை செய்து
ஆடம்பரத்தை குறைப்பதன் மூலம் ஆசையிலிருந்து விடுபடலாம். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. உங்க கு உங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு உங்க வீட்ல. இப்போ அது ஃபேஷனாவும் இருக்கு. நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் இருந்தா ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போய், அங்க போய் சாப்பாடுலாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து, அந்த மாதிரி நான் சொல்லல. நீங்களே கண்டுபிடிங்க. உங்க தெருவுல, உங்க உறவினர்கள்ல யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்களா? அப்போ உங்க கல்யாண செலவு பட்ஜெட் இவ்வளவு. எவ்வளவு செலவு குறைச்சா ஒரு 10% எடுக்கலாம். இந்த 10% இன்னொரு பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அது +2 நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்கு. காலேஜ் சேர்றதுக்கு அதுக்கு தேவை இருக்கு. அது குடுத்து பாருங்க. உங்க மனம் நல்லா இருக்கும். எந்த கல்யாணத்த நடத்துறீங்களோ, அந்த கல்யாணம் சிறப்பா இருக்கும். அவங்கலாம் நல்லா இருப்பாங்க. இது ஆசையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு செயல். தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானத்திலே சிறந்தவையுள் ஒன்று அன்னதானம். மன நிம்மதியை நாம் பெற வேண்டுமென்றால் குருவின் சந்நிதானம். இவை எல்லாவற்றிற்கு மேல இந்த ஆசையை சீரமைத்து சிறப்பாக வாழணும்னா மனதிற்கு தேவை ஒரு நிதானம். அப்போ அந்த நிதானம் நம்மட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரதானமாக நம்மிடம் ஒன்று இருக்கணும். அதுக்கு பேரு தான் விழிப்பு நிலை, அவேர்னஸ். அப்போ எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை? எது ஆசையாக இருக்கிறது, எது விருப்பமாக இருக்கிறது, எது தேவையாக இருக்கிறதுன்னு முடிவு செய்யுங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முடிவு செய்யுங்க. முடிவு செய்வது மட்டுமல்லாது